ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஸ்தித பிரஜனுடைய லட்சணங்களை சொல்லிக் கொண்டு வரார். நாம அந்த பகுதிகளை தான் இப்ப படித்து கொண்டிருக்கோம். முதல்ல சொன்ன ஸ்தித பிரஜனுடைய வர்ணனை. அவர் எப்படி இருப்பார், அவர் எதில் இன்பத்தை காண்கிறார், அது ஒரு பாயிண்ட் சொன்ன. அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை அவர் எப்படி கையாள்கிறார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, துக்கேஷ்வனு விக்னமனாக சுகேஷு விகதஸ்கிருதார், அதுல உணர்ச்சிகளை அவர் எப்படி கையாளுகிறார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்படி கையாளும் பொழுது அவர் எந்த விதமான குணங்கள் அவரிடம் இல்லை. ராகம், கோபம், பயம், இது மூணும் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அது மட்டும் இல்ல, இது இப்படி இருக்கிறதுனால அவர் யாரோடையும் ஒற்றிக்கிறதும் கிடையாது. ராகம் இல்ல அப்படிங்கிறதுனால, அது பற்று இல்லாததுனால எதனோடையுமே ஒட்டிக்கிறது இல்ல. எது வந்தாலும் ரொம்ப கொண்டாடி கூத்தாடுறதும் கிடையாது. ரொம்ப துக்கத்துல ஆழ்ந்து போகிறதும் கிடையாது. வெறுக்கிறதும் கிடையாது. ந துவேஷ்டி ந அபிநந்ததி ந துவேஷ்டி ந அபிஸ்நேக, எதுவுமே கிடையாது. தத்தத் பிராபியம், என்னென்னலாம் கிடைக்கிறதோ, சுபமா கிடைச்சாலும் சரி அசுபமா கிடைச்சாலும் சரி, அதுல எந்த ஒரு அபிப்பிராயங்கள் இல்லை அவருக்கு. அது கிடைக்கிறத அப்படியே அப்படியே என்ஜாய் பண்றார். இல்லைன்னா அதை அனுபவிக்கிறார். இதுல என்ஜாய்மெண்ட்னு சொல்ல முடியாது. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கொண்டே வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு உபாயம் என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? அவர் எப்படி இருந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலையை வளர்த்து கொண்டார். இது ஐடியல் சிச்சுவேஷன், ஐடியல் மைண்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா இதுதான். இந்த 3 விஷயம் தான் ஐடியல் மைண்டோட ஸ்டேட்டஸ். அதாவது ஜீவன் முக்த நிலை, நிறை ஞானியின் நிலை அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்ப எப்படி இருந்து அவர் இந்த நிலையை என்ன முயற்சி செய்தார், எப்படி பயிற்சி எடுத்துக்கொண்டார், எதை அவர் தன் வயப்படுத்தினதனால் இதெல்லாம் சாத்தியமானது அப்படிங்கிற விஷயத்துக்கு அடுத்த 3 ஸ்லோகம் நம்ம பார்த்திருக்கோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு ஆமையானது தன்னுடைய கால்களையும் தலையையும் ஓட்டுக்குள் இழுத்துக் கொள்கிறதோ, அது போலவே எப்பொழுதெல்லாம் தன்னுடைய இந்த நிஷ்டைக்கு ஒரு பிரச்சனை வருதோ, இந்த ஆத்மாவிலேயே தன்னுடைய இன்பத்தை காண்பது அப்படிங்கிற ஒரு நிஷ்டைக்கு ஒரு பிரச்சனை வருதோ, வெளி விஷயங்களில் தன்னுடைய புலன் இன்ப பொருட்களை நாடி போகிறதோ, அப்பெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா அதை உள்ள இழுத்துக்கிறார். ஏன்னா அவர் படிச்சிருக்கார், அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் அவருக்கு தெரியும். அதனால இது இது ஏதம் படுபாக்கு அறிந்துன்னு நம்ம இதுல வள்ளுவத்துல நிறைய இடத்துல போடுவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தரக்கூடிய துன்பத்தை அறிந்து அவன் அந்த இழுக்கான ஒரு விஷயத்தை செய்ய மாட்டான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இவருக்கு அது தெரிஞ்சதுனால இந்த விஷயங்கள் நோக்கி இந்த புலன்கள் போகும் பொழுது அவன் தன்னுடைய குறிக்கோளில் இருந்து தவற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறது தெரியறதுனால என்ன பண்றாருன்னா, அத எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணி வச்சுக்கிறாரு. இந்திரியஸ்யார்த்தே தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா, அவன் அப்படி இருக்கக்கூடியவனுக்குத்தான் இந்த ஞானம் நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அத மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ஜாஸ்தி கொடுக்கறதுக்காக என்ன சொன்னார்னா, என்னதான் அவன் வித்ட்ரா பண்ணி வச்சிருந்தாலுமேப்பா, கொஞ்சம் ரசம் இருக்கும், கொஞ்சம் வாசனைங்கிறது இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதோ ஒரு 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 உடம்புக்கு ஒரு சுகர் வருது. சுகர் வர சமயத்துல தான் நமக்கு எல்லா ஞானோதயமும் வரும். அது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்டுருப்போம். மத்த நாட்கள்லலாம் கூட சாப்பிடுவோம். எஸ்பெஷலி டாக்டர போய் பார்க்குற அன்னைக்கு மட்டும் ரொம்ப ஞானோதயம் பயங்கரமா இருக்கும் நமக்கு. நமக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த டிஸார்டர் இருக்கு, அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மத்த நாள்ல கிடையாது. டாக்டர பார்த்துட்டு வர நாள்ல மாத்திரம் தான் அது ரொம்ப பீக்ல இருக்கும். அப்ப நம்ம என்னன்னா, நமக்கு ஸ்வீட்டே சாப்பிடுறது இல்ல. நான் டாக்டர்ட்ட சொல்லிடுவேன், நான் ஸ்வீட்டே சாப்பிடுறது இல்ல டாக்டர். நான் ஸ்வீட் பக்கமே போறது இல்ல. ஸ்வீட்ன்னு பேப்பர்ல எழுதினா கூட நான் பார்க்கவே மாட்டேன். நான் அப்படியாக்கும் இருக்கேன், இப்படியாக்கும் இருக்கேன்னு சொல்லிட்டு நல்ல பேர் வாங்கி குட் சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு எல்லாத்தையும் மருந்தெல்லாம் மாத்தி எழுதி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல பார்த்தா, அங்க ஒரு 4 பலாப்பழத்தை வெட்டி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு என்ன, பலாப்பழம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற லெவல்லயா நம்ம இருக்க போறோம்? கிடையாது. அது தெரியும் நமக்கு. அதோட வாசனை முதல்ல தெரியும். அப்புறம் அதனுடைய டேஸ்ட் என்னன்னு தெரியும்.
அப்புறம் அது அது என்ன இன்பத்தை கொடுக்கும்னு நமக்கு தெரியும். அப்போ நான் இது எனக்கு தெரியறது. நான் இத பார்க்கிறேன். பார்க்கும்பொழுது எனக்கு என்ன ஆகுது? அப்ப எனக்கு நான் இந்த டிஸார்டர் பத்தின அறிவு எனக்கு கொஞ்சம் வேலை செஞ்சது, இல்ல டாக்டர் கிட்ட இப்ப டிஸ்கஸ் பண்ணினது வேலை செஞ்சதுன்னா, அதுகிட்ட போமாட்டேன். இல்லன்னா என்ன பண்ணுவேன்? எடுத்து வாயில போட்டுருவேன். அவ்வளவுதான். அப்போ இங்க எது எது இது எது வேலை செய்யறது அப்டின்னா, நான் எவ்வளவோ அடக்கி வைக்கிறேன். அடக்கி வைக்கும்போதும் கூட எனக்கு ஒரு நினைவில் இருக்கிறது. எனக்கு ஸ்மிருதி ரூபமா அது இருக்கு. ஸ்மிருதினா நினைவு, மெமரி. அதுல இருக்கு. இந்த 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 ஒரு இன்பமானது இப்படித்தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. அந்த இன்பத்தின் இயல்பு இருக்கே, அத பத்தி நான் நல்லா ஆராய்ச்சி பண்ணி புரிந்து கொண்டிருக்கேன். அதனுடைய தோஷங்கள அது திருப்தி கொடுக்காது. அது பந்தப்படுத்துறது. அது மீண்டும், மீண்டும் என்னை செய்ய தூண்டுகிறது. அது வந்து அனித்தியமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் நான் அந்த அந்த இன்பத்தினுடைய இயல்பை பற்றி நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னா கூட, எனக்கு இந்த வாசனை இருக்கு, ரசம் இருக்கு. அந்த ரசவர்ஜம் ஆயிடுத்துங்கிறார். ரசவர்ஜம் ஆறுதுன்னா என்ன? என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய புலன்கள் அதை தேடி போகல. நானா போகல. கடைக்கு போய் ஒரு பலாப்பழத்த வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டெல்லாம் கட் பண்ணி தின்னாகணும்னு நான் திங்கல. அது இல்ல. அந்த அளவுக்கு எனக்கு அர்ஜி இல்ல. அந்த ரசம் வர்ஜம் ஆயிடுத்து எனக்கு. ஆனா, ரசம் இருக்கு. எப்படி இருக்குன்னு. அத பார்க்கிற போது எனக்கு அது என்ன இன்பம் குடுக்குங்கிறது தெரியுது. நான் ஒரு பலாப்பழத்த எக்ஸாம்பிளா சொல்றேன். யூ கேன் சப்ளை எனிதிங். எல்லாம் அவங்க அவங்களோட லைஃப்ல யார் யாருக்கு எந்தெந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு ஒரு அ இதுவா இருக்குமோ, அதாவது தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமோ, ஒருத்தருக்கு பெண்ணா இருக்கலாம், ஒருத்தருக்கு பொண்ணா இருக்கலாம், ஒருத்தருக்கு பழமா இருக்கலாம், ஒருத்தருக்கு துணிமணியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா விஷயம்னா என்ன? புலன் இன்பப் பொருட்கள் ஏதாவது ஒரு ஒரு வாசனையை விட்டுக்கொண்டு தான் நம்மிடமிருந்து போகிறது. அப்ப நாம அத என்னதான் இந்த இந்திரியங்கள கட்டுப்படுத்தி மனசுங்கிற அந்த வைராக்கியமிக்க மனசுங்கிற ஓட்டுக்குள்ள அடக்கி கிடக்கி வச்சா கூட, அது ஸ்மிருதி ரூபமா எப்படியாவது அத அனுபவிக்கிறதுக்கான ஒரு அர்ஜ் நமக்கு குடுக்கறது. அந்த ரசம் கூட போயிடும் அப்பா. எப்ப போகும்? அப்டின்னா. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அப்டின்னார். இந்த பரம் திருஷ்டுவா அப்படிங்கிறது என்னது? இந்த மேலான பரம்பொருளை, அந்த தூய உணர்வை பற்றிய அறிவு எனக்கு நிலை பெற்றிருக்குன்னா, அப்போ எனக்கு இதை பற்றிய இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இன்பமானது உண்மை இன்பம் அல்லங்கிறது எனக்கு தெரியும். இது நம்ம பாடி லெவல்ல வச்சு இது எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறத அ மட்டும் இல்ல இதுல விஷயம். இது எக்ஸாம்பிள் உப்பமான ஏகதேசக அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல நான் எனக்கு பரம் திருஷ்டுவா நிவர்த்ததேவா அப்படின்னு. எல்லாமே தான். இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி இருக்கே, இத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் நம்மை இழுக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் என்னை ஒரு ஒரு விஷயத்துல ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு நாள்ல எத்தனையோ தடவை எனக்கு ஸ்லிப் ஆறதுக்கான சான்சஸ் ஏற்படுறது. அதெல்லாம் நான் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய குறிக்கோளில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த 3 விஷயம் சொல்லியிருக்காரே, ஆ 54, 55, 56, 57 இதுதான் வர்ணனை. இந்த வர்ணனைக்கு ஏற்றபடி நான் இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்ததுன்னா, நான் என்ன பண்ணணும்? இங்க கொஸ்டின் அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு எனக்கு ஆசையா இருக்குங்க. ராத்திரி எனக்கு ஒரு பப்புக்கு போலன்னா, எனக்கு தூக்கம் வராது. நான் ஃப்ரெண்ட்ஸோட அங்க உட்கார்ந்து கலாட்டா பண்ணி, அரட்டை அடிச்சு, நான் அப்புறம் வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணி, அப்படியே ஒரு 2 போலீஸ்காரன்ட்ட வம்பு இழுத்துட்டு வரலன்னா, எனக்கு தூக்கம் வராது. அப்படி இருக்கிறவங்க கிட்ட இப்ப பேசல. யார்கிட்ட பேசுறோம் நம்போ அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்தை யார்கிட்ட பேசிக் கொண்டிருக்கோம்னா, யாருக்கு அந்த ஸ்திதப்பிரஜ்ஞன் என்பவன் எப்படி இருக்கிறானோ, அப்படி இருக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டீச்சிங். அது நல்லா புரிஞ்சா நமக்கு இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு அடக்கணும்? எதுக்காக இவ்வளவு கட்டுப்பாடு? அப்படின்னு நமக்கு அப்பதான் புரியும். இல்லன்னா புரியவே புரியாது. இப்ப இது திருமூலரோட ஒரு அழகான பாடல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் தான். தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். நெறைய பே சொற்பொழிவுகள்ல கோட் பண்ணக்கூடிய ஒரு பாடல். "மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே." ஃபண்டாஸ்டிக் எக்ஸாம்பிள். நீங்க பரம் திருஷ்டுவான்னா என்ன? இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு ஒரு 4 வரியில சொல்லிடுவார் திருமூலர். நீங்க ஒரு 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 யானைய பார்க்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? யானை எப்படி இருக்கணும்? தும்பிக்கைய ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கால ஆட்டிக்கிட்டே இருக்கணும். நிக்கக்கூடாது ஒரு இடத்துல. அதுதானே யானையோட லட்சணம் அதுதான்.
நல்லா பெருசா இருக்கு, அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்ப ஆனா தும்பிக்கையே ஆடலையே, காலே ஆடலையே அப்படின்னு கிட்ட போகும்போது என்ன தெரியறது? அது மரத்தால் ஆன யானை அப்படின்னு தெரியுது. அப்ப உண்மையில் அங்கு இருப்பது மரம். அந்த யானைங்கிற உருவம் என்ன பண்ணிடுத்து? மரத்தை மறைத்து விட்டது. மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தில் மறைந்த நான் அப்ப பார்த்துட்டேன். ஓ! மரமா இது? ஓகே, ஓகே. எவ்வளவு அழகா செதுக்கியிருக்காருல்ல. என்ன மரமா இருக்கும் இது? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரே சிற்பி. என்னோட தாட் எப்படி மாறிடுத்து பாருங்க. நான் யானைய பார்க்கவே இல்ல இப்ப. சிற்பிய பார்க்கிறேன், மரத்த பார்க்கிறேன், மரத்தோட குவாலிட்டிய பார்க்கிறேன். இது என்ன விலை இருக்கும்னு பார்க்கிறேன். எந்த ஊர்ல பண்ணியிருக்கான்னு பார்க்கிறேன். எங்க விளைஞ்ச மரம்னு பார்ப்பேன். என்னென்னமோ பார்ப்பேன் நான். மரத்தில் மறைந்தது மாமத யானை. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் குடுக்குறாரு. எப்படி நம்ம வந்து யதா கூர்மோங்கானீவ சர்வசக மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் குடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். இந்த பரம்ங்கிறது என்ன? பேருணர்வு. அந்த பேரானந்த பெருநிலை. அந்த பெரும் ஆனந்த மலை இருக்கே, அது பேருணர்வா இருக்கே, அது ஒண்ணுதான் இருக்கு. அதுதான் இந்த என்டையர் காஸ்மாஸ் ஃபுல்லா நிறைஞ்சு இருக்குன்னா, நான் என் கண்ணுக்கு என்ன தெரியறதுன்னா, எனக்கு இந்த ரோட்ல நான் நடக்கறச்சே போற வெஹிக்கிள்ஸ் தெரியறது. அங்க 2 ஃப்ளெக்ஸ் போர்டு தெரியறது. 4 மனுஷங்க தெரியறாங்க. அவங்க பேசிக்கிறதுக்கு தெரியறது. அங்க ஒரு 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 ஜானவாச ஊர்வலம் போறது தெரியறது. அங்க ஒரு கல்யாணம் நடக்க தெரியுது. என்னென்னமோ என் கண்ல என்னென்னலாம் படுறதோ அதெல்லாம் நான் பார்த்துக் கொண்டே போகிறேன் ஒரு ரோட்ல போகும்போது. ஆனா உண்மையில் இருப்பது என்ன அப்படின்னா, ஏகமா அத்விதீயமாக பூரணமா நிறைந்திருக்கிறது எதுன்னா, அந்த தூய உணர்வு தான் நிறைந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியறது கிடையாது. எப்ப வரைக்கும்? நான் ப இந்த பிரபஞ்ச திருஷ்டியில இருக்கிற வரைக்கும். எனக்கு இதெல்லாம் அட்ராக்டிவா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்துக் கொண்டே நான் போகிறேன் இல்லையா? அப்ப எனக்கு அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வாசனை பிடிச்சிருக்கு, காது கேட்கறதுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிச்சு இந்த இந்திரியங்கள் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அதுதான் இந்த பிரபஞ்ச விஷயங்கள். அது பூரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதெல்லாம் பார்த்துக் கொண்டே போகிறேன். பரத்தை மறைத்தது. எப்படி சூரியனை வந்து ஒரு மேகம் மறைக்கிறதுனா, சூரியன் நிஜமாவே மேகம் மறைக்க முடியுமா? ஒரு நேரத்துக்கு அது முன்னாடி வந்ததுன்னா, அந்த சூரியனுடைய வெளிச்சங்கள் நமக்கு தெரியாம இருக்குமே தவிர்த்து, இங்க பார்க்கிறவனுக்கு தான் அது மறைக்கிறது. ஒரிஜினலா சூரியன் இருக்கத்தானே இருக்கு. ஈவன் ஒரு நல்ல கிளவுடி டேல கூட சூரியன் இல்லாம இருக்கா? சூரியன் இருக்கத்தான் இருக்கு. சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கு. பூமி தான் சுத்திக் கொண்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சூரியனை மேகம் இன்னைக்கு சன்னே வரலப்பா. நம்ம சொல்றோம். நம்ம வந்து ஒரு கேஷுவலா நம்ம அது மாதிரி பேசுறது. சன் வரணும் நமக்கு, சன் போகணும். இதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பிரமை. இந்த பிரமையே முதல்ல உண்மை கிடையாது. சயின்ஸ் சொல்றது அப்புறமா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? விசாரம் பண்ணா தெரியறது. சூரியன் ஒரு இடத்துல நிக்கிறது. பூமி தான் சுத்திக் கொண்டு இருக்கு. இந்த சூரியனை எப்படி மேகங்கள் மறைப்பது போல இருக்கோ, அந்த மாதிரி இந்த என்டையர் பிரபஞ்சம் என்ன பண்றதுன்னா, அத அத எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த லிமிட்லெஸ் கான்ஷியஸ்னஸ், அந்த தூய உணர்வு இருக்கே, அத இது மறைச்சுக்குது. அது என்ன ஆகுது? இது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா, இதுதானே கண்ணுக்கு தெரியறது. பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. அது எப்போ? பரம் திருஷ்டுவா. பரம் திருஷ்டுவாங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆசிரியரிடம் உட்கார்ந்து பொறுமையாக ஆத்மாவை பற்றிய லட்சணங்களை எல்லாம் படிக்கிறானே, அத படிச்சு அதையே சதா சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது இருக்கு இல்லையா? அதுதான் பரம் திருஷ்டி. எப்பொழுதும் அந்த நிதித்தியாசனம்னு சொன்னேன். போன கிளாஸ்லயே சொன்னேன். நிதித்தியாசனம் பண்ணிக்கொண்டு எப்பொழுதும் அந்த படித்த விஷயத்திலேயே கவனம் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அத காட்டி அது குடுக்கக்கூடிய அந்த ஆனந்தம், அந்த பாடம் குடுக்கக்கூடிய ஆனந்தம், நானே ஆனந்த ஸ்வரூபம் என்ற அறிவு எனக்கு அதுதான் மேலோங்கி இருக்கு. அத நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த ரசம் போயிடுது. நமக்கு வேண்டியது என்ன? எனக்கு கொஞ்சம் கூட ஒரு தூண்டுதலே இருக்கக்கூடாது. இதுதான் எனக்கு வேணும். இதுதான் எனக்கு வேணும். இப்படி இருந்தா தான் நான் வாழ்வேன். இதெல்லாம் எனக்கு இந்த செட்டப்லாம் இல்லன்னா என்னால இருக்க முடியாது. இதெல்லாமே நம்மளோட கண்டிஷன்ஸ் ஆஃப் மைண்ட். அது இருக்கக்கூடாது. அது இல்லாத இருக்கிறான்னு சொல்லியிருக்கார். அதனால தான் நான் சொன்னேன், இந்த 3 ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்கிறது தான் வர்ணனை. இந்த வர்ணனை எனக்கு வந்து இந்த வர்ணனை அப்ளை ஆகணும்னா நான் கொஞ்சம் உழைக்கணும். அததான் அடுத்ததுல சொல்லிட்டார். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரக. அதனாலதான் எல்லா இந்திரியங்களுடைய விஷயங்கள்ல இருந்து இந்திரியங்களை எல்லாத்தையும் நீ சம்யமம் பண்ணு. நல்லா அடக்கு, கட்டுப்படுத்தி நீ மத்பரக ஆசீத்.
மத்பரகன இந்த இடத்துல நான் திருப்பியும் சொல்றேன். மத்பரகன புல்லாங்குழல் வைத்துக் கொண்டிருக்கிற கிருஷ்ண விக்கிரகம் அல்ல. கிருஷ்ணன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இவர் ஒரு நிமித்த காரணமாக சொல்லிக் கொண்டிருக்கார். ஆனா ஆத்மாவைத்தான் அவர் அந்த இடத்துல குறிக்கிறார். ஆத்மாவிலேயே நிலைத்து இருக்க வைக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? டீச்சிங்க விட்டுறவே கூடாது. நம்ம படிச்சத திரும்ப 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 நினைவுபடுத்திக்கணும். படிச்சதை நினைவுபடுத்திக் கொள்ளும். அதுதான் தியானம், அதுதான் நிதித்தியாசனம், வேதாந்த பரமா. இப்ப இதை நினைவுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது நல்ல வாசனை வருது. ஏதோ ஒண்ணு சமைச்சிருக்காங்க வீட்டுல, சூப்பரா இருக்கு. டக்குன்னு என்ன ஆகும்? போயிரும். இதை ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கோமா, 3வது ஸ்லோகம் வரும் பொழுது ஐயோ இதை முதல்ல போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடும். அதுதான் வரக்கூடாது. அந்த இடத்துல அந்த மத்பரக அதுல வச்சாச்சு அப்படின்னா, அப்படியா நீ சமைச்சியா, நீ கூப்பிடவே இல்லையே, சரி நீ கூப்பிடு நான் வரேன் அப்படின்னு உட்காந்துருவோம். ஆனா இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா? நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு வீட்டுல, நாம தான் எல்லா வேலையுமே செய்யறோம். அப்புறம் நீங்க இதெல்லாம் ஐடியல் சுச்சுவேஷனை சொல்றீங்களே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா ஒண்ணு நான் சொல்றது என்னன்னா, தொடர்ந்து நாம இதை முயற்சி செய்து கொண்டே வர வர, நிஜமாவே சொல்றேன், இட்ஸ் நாட் அ மிரக்கிள். நம்ம சிச்சுவேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்ம என்னத்துக்கு பர்சியூ பண்றோமோ, எதை நாம் உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக விரும்புகிறோமோ, அதையே நாம் அடைவதற்கான சூழ்நிலையை பகவான் கொடுப்பார். அந்த இடத்துல பக்தி பரமாகத்தான் இதை நம்ம அணுகி ஆகணும் இந்த விஷயத்தை. அதனால நம்ம சுச்சுவேஷன்ஸ், அதனாலதான் நம்ம உட்கார்ந்துக்கிறச்சையே என்ன சொல்றோம், 3 சாந்தியெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக டிஸ்டர்பன்சஸ் எதுவும் என்னோட மனசுல இருந்து வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் முதல்ல எனக்கு வராம இருக்கணும். அப்புறம் சுத்தி இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் வராம இருக்கணும். அப்புறம் இந்த இந்த தெய்வீகமான டிஸ்டர்பன்சஸ் வராம இருக்கணும். அப்படி நிறைய டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இல்லாம இருக்கிறச்சேதான் இந்த விஷயத்த நல்லா டுவெல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த 3 ஸ்லோகங்கள்ல நம்ம படிச்சதை ஒரு சின்ன ரீகேப் போடணும்னு நினைச்சேன். கொஞ்சம் லாங்கரா ரீகேப் போட்டிருக்கேன். ஏன்னா சில விஷயங்களை இன்னும் நிறைய நம்ம சிந்திக்க சிந்திக்க தான் அதனுடைய தெளிவு நமக்கு கிடைக்குது. ஒரே சிட்டிங்ல ஒரு விஷயத்த முடிச்சிட முடியாது. நம்ம எதுனாலும் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம மனசுல அனாதி காலமா சேர்த்து வச்சிருக்கக்கூடியதைத்தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த எண்ணங்களை எல்லாம் நாம செம்மைப்படுத்தி கொண்டிருக்கோம். நான் மாற்றோம்னு சொல்லல, அல்லது சரி பண்றோம்னு சொல்லல. எதுவும் இங்க தப்பு கிடையாது. செம்மைப்படுத்தி கொண்டிருக்கு. இந்த செம்மைப்படுத்தும் பொழுது திருப்பி திருப்பி இட் நீட்ஸ் மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். அதனாலதான் இதெல்லாம் சொல்றோம். இப்போ இன்னைக்கு நாம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இந்த புலன் இன்ப பொருட்கள்ல இருந்து என்னுடைய புலன்களை நான் காத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டார். 3 ஸ்லோகத்திலையும் அதுதான் விஷயம். விஷயம் என்னன்னா, சமம், தமம், நிதித்தியாசனம் 3 விஷயத்த சொல்லியிருக்க. சமம் அப்படின்னு சொன்னா என்னுடைய மனதை கட்டுப்படுத்துவது, மனோ நிகிரகம். வேற வார்த்தையில சொன்னேன் நான் போன கிளாஸ்ல. மனோ நிகிரகம், இந்திரிய நிகிரகம், நிதித்தியாசனம் அப்படின்னு 3 வார்த்தையில சொன்னேன். இப்போ இந்த இந்த மனோ நிகிரகமாகட்டும், இந்த இந்திரிய நிகிரகமாகட்டும், இத ஏன் இவ்வளவு நான் என்ன சொல்றது, நான் இன்சிஸ்ட் பண்றேன், அதுக்கு நீ காரணத்தை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 2 ஸ்லோகங்கள் இப்ப சொல்லப்படுது. இது 2யும் சேர்ந்த மாதிரி படிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம பார்க்கணும். சொல்லவாங்க. சொல்லு. ध्यायदो विषयान् पुंसः सङ्गस्तेषु वचायते सङ्गात् सञ्जायते कामः कामत् क्रोधो विजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति. இந்த ஸ்லோகங்கள் கூட ரொம்ப ஃபேமஸ். நிறைய இடத்துல இது கோட் ஆகக்கூடிய ஒரு ஸ்லோகமா இருக்கு. இது என்ன எந்த மாதிரி முறையில நம்முடைய புத்தி தன்னுடைய அழிவை நோக்கி போகிறது அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப கோட் ஆகக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இருக்கு. இந்த அர்த்தங்கள் முதல்ல பத அர்த்தங்கள் பார்த்துருதான். விஷயான்னா விஷயங்களை, தியாயத்தக மனதில் அசை போடும், பும்சக அப்படின்னா மனிதனுக்கு, தேஷு சங்கக அவற்றின் மீது பற்று, உபஜாயத்தேனா அது உண்டாகிறது, சங்காத் அப்படின்னா அந்த பற்றிலிருந்து, காமக ஆசைகள், சஞ்சாயத்தே நன்றாக பிறக்கிறது, காமாத் காமத்திலிருந்து, குரோதக கோபம், அபிஜாயத்தே அதிலிருந்து கோபம் விளைகிறது, அப்புறம் குரோதாத்
கோபத்திலிருந்து சம்மோகக. சம்மோகம்னா பெரிய மோகமானது, டெல்யூஷன் சொல்றோம் இல்லையா, குழப்பம், அது உண்டாகிறது. சம்மோகக. சம்மோகாத், அந்த பெரும் மோகத்திலிருந்து ஸ்மிருதி விப்ரமக. ஸ்மிருதி அப்படின்னா இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் நினைவுல இருக்கும் இல்லையா, அந்த நினைவு ஆனது தவறுகிறது. படித்த அறிவு ஆனது இழந்து போகிறான். ஸ்மிருதி பிரம்ஷா, அப்படி பாடங்கள் படித்தது எல்லாத்தையும் நினைவுல இருந்து போனதுனால புத்தி நாசக. புத்தி நாசாத் அப்படின்னா, புத்தி நாசக அப்படின்னா புத்தி அறிவு வந்து நாசமாயிடுது, அறிவிழந்து போகிறான், அவ்வளவுதான். புத்தி நாசாத் பிரணஷ்யதி. புத்தி போச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? ஒண்ணும் கிடையாது. பிரணஷ்யதி ஸ்ட்ரெயிட்டாவே இது வந்து புரியறதுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்லோகம் தான். ஆக்சுவலா ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்துக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கான இது எழுதுறது அப்படின்னு ஆரம்பிக்கும் போது முதல்ல என்ன எழுதுறாருன்னா, சர்வ அனர்த்த மூலம் இதம் உச்சியத்தை. வெரி ஒண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். ஏன்னா ஒரு வாழ்க்கைங்கிறது எப்படி சர்வ அனர்த்தம்னா என்ன, எல்லா விதமான அனர்த்தங்கள் அழிவுகளுக்கும் காரணம் என்ன என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதாக இதுக்கு ஒரு முன்னுரை எழுதுறார். நம்ம எப்படி பரிமேலழகர் ஒரு முன்னுரை எழுதுவாரு, இதுல நம்ம ஒரு 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 குறள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்த அதிகாரம் எதுக்கு சொல்லியிருக்குன்னு எழுதுறாருல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ஸ்லோகம் எதுக்கு எழுதியிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடு. சர்வ அனர்த்த மூலம். என்னென்னலாம் அனர்த்தம்னா எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்கிறது தான் அனர்த்தம் அப்படின்னு, ஒரு மீனிங்லெஸ் லைஃப் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சர்வ அனர்த்த மூலம் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த விஷயத்துல வந்து ஒரு ப்ராசஸ சொல்லியிருக்கு. இந்த மனசு இருக்கே, இந்த மனசு வந்து எப்படி ஆசை வயப்படுகிறது. நம்ம இதெல்லாம் உட்கார்ந்து யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு ஆசை வரும், வாங்கிடுவோம். வாங்க முடியலன்னா சத்தம் போடுவோம். அவ்வளவுதானே தவிர நம்ம இந்த ஆசை எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, எவ்வளவு தூரத்துக்கு இது வந்து நமக்குள்ள வேலை பண்றது அப்படிங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லலைன்னா நம்ம வந்து இதை யோசிக்க மாட்டோம். அதனாலதான் சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்மளை காப்பாத்துறது அப்படின்னு சொல்றது. ஹிதம் சாஸ்தி துக்காத் திராயத்தே அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு துக்கம் ஏற்படுறதுக்கான ஒரு மூல காரணம் எதுங்கிறது நமக்கு எங்கேருந்து தெரியுதுன்னா சாஸ்திரத்தின் மூலமா தான் தெரியுது. இல்லைன்னா நம்மளுக்கு இது தெரியவே தெரியாது. இப்போ ஒரு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு அல்லது ஒரு பொருளை பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா ஒரு பொருளை பார்த்தா இந்த அந்த பொருளுக்காக மட்டும் நம்ம அதை விரும்புறோமா அப்படின்னு அப்படின்னு கொஞ்சம் நம்ம மனசை கேட்டு பார்க்கணும். பெரும்பாலும் அந்த பொருளுக்காக மட்டும் நம்ம அதை விரும்புறது. ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு பேனா அப்படின்னு எடுத்துக்கோங்க. எனக்கு இப்ப எழுதணும் ஒரு பேனா வேணும். இந்த இடத்துல ஒரு ஒரு 4-5 பேனா இருக்கு. ஒரு பேனா வந்து நான் பக்கத்துல இருக்கிற கடையில இருந்து வாங்கின்னு வந்து ஒரு ரெனால்ட்ஸ் பென், சாதாரண ஒரு பால் பாயிண்ட் பென் இருக்கு. இன்னொரு பேனா வந்து என்னோட பள்ளி தோழி கொடுத்த ஒரு பைலட் பென் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பேனா எங்க தாத்தா யூஸ் பண்ணின கட்ட பேனா அது இருக்கு. இங்கு போடுற பேனா அப்படின்னு நான் அதை வச்சிருக்கேன், அது இருக்கு. அப்புறம் இன்னொரு பேனா இருக்கு, அது ஃபாரின்ல இருந்து என்னோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்து இந்த உனக்காக ஒரு பேனா வாங்கிட்டு வந்தேன்னா அதுல ஒரு அன்பு அங்க இருக்கு, அந்த பேனா இருக்கு. இன்னொரு பேனா இருக்கு, கோல்டு கேப் போட்டிருக்கு, அது வச்சுட்டாலே ஒரு பெருமை. இப்படி ஒரு பேனா இப்ப நான் ஒரு பேனா வேணும் எனக்கு. இப்ப எழுதுறதுக்கு பேனா வேணுங்கிறத, இந்த பேனா எல்லாத்துக்கும் ஒரே யூட்டிலிட்டி தான், எழுதுறது தான். ஆனா அந்த ஒரு ஒரு பேனாவுக்கும் ஒரு ஒரு இமோஷன் இருக்கு. ஒரு பேனா நான் போய் வாங்கின்னு வந்தேன். ஒரு பேனா எனக்கு ஒருத்தர் குடுத்தாங்க. ஒரு பேனா என்னோட மூதாதையர் பேனா. ஒரு பேனா பிரஸ்டீஜ் குடுக்குற பேனா. ஒரு பேனா பிரைடு குடுக்குற பேனா. இப்படி நான் பெருமைக்கு ஒண்ணு, இதுக்கு ஒண்ணு, எமோஷனுக்கு ஒண்ணு, அன்புக்கு ஒண்ணு, இதுக்கு ஒண்ணுன்னு எல்லாத்துக்கும் ஒண்ணொண்ணு ஒரு ஒரு பேனாங்கிற ஒரு எக்ஸாம்பிள், ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். நீங்க வந்து இதுக்கு பேனாவுக்கு பதிலா நீங்க புடவைய போட்டுக்கலாம், நகைய போட்டுக்கலாம், பெண்ணுக்கு பதிலா பெண்ண கூட போட்டுக்கலாம். ஒரு ஆணை பொறுத்தன வரைக்கும் பெண் அப்படிங்கிறது ரொம்பவே கவர்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்கு. இன்னொருக்கு அப்படித்தான் இருக்கு. எத்தனை வயசானாலும் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அப்படித்தான் படைக்கப்படுது. படைப்பின் இலக்கணம். அத நம்ம மாத்த முடியாது. இப்ப என்ன பிரச்சனை, என்ன விஷயம் நம்ம சொல்லப் போறோம் அப்படின்னு சொன்னா, இத நான் பார்க்கும்போது வெறும் அதனுடைய யுட்டிலிட்டி மாத்திரம் பார்த்து தான் அந்த பேனாவ நான் எடுக்கிறேனா, இல்ல விரும்புறேனா, நான் எனக்கு ஒரு பேனா உனக்கு எந்த வேணும் அப்படின்னு கேட்டா, நான் என்ன பண்ணுவேன்? மகா குழப்பவாதியா இருந்தா, ஐயோ! எத எடுக்கிறதுன்னே தெரியலையே. அத எடுத்தா என் ஃப்ரெண்டு கோச்சுப்பா. இத எடுத்தா எங்க தாத்தா கோச்சுப்பாரு. இத எடுத்தா எல்லாரும் இந்த வெறும் ரெனால்ட்ஸ் பென் எடுத்துட்டு போனா என்ன மதிக்கவே மாட்டாங்க. அப்ப அந்த கோல்டு கலர் கேப் எடுத்துக்கலாமா? அப்பதானே எல்லாரும் 4 பேர் மதிப்பாங்க. பாக்கெட்ல வச்சா நல்லா இருக்கும்ல. இப்படியெல்லாம் நான் யோசிச்சு ஒரு பேனாவ நான் எடுக்கிறதுக்கு நான் எத்தனை எத்தனை யோசிக்கிறேன் நான். ஒரு பொருளை
அந்த பொருளின் மீது இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கான மதிப்புக்கு மட்டுமா நம்ம வந்து விரும்புறோம்? கிடையாது. அதுல நம்மளோட எமோஷன்ஸ் ஏத்தி வைக்கிறோம். அதுல நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏத்தி வைக்கிறோம். அதுல நான் என்னோட பிரைட் ஏத்தி வைக்கிறேன். நான், எனது எல்லாம் சேர்த்து தான் அந்த பொருளுக்கான வேல்யூவ நான் வந்து அசைன் பண்றேன். அப்படித்தான் அந்த பொருள என்னால அணுகவே முடியறது. அப்படித்தானே? உண்மை அதுதானே. ஏன்னா இல்ல நான்லாம் அப்படி இல்ல. நான் டப்பாவ திறப்பேன், ஏதோ ஒண்ணு எடுப்பேன்னா. நல்ல முதிர்ந்த மனம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா காமன் மேன் நம்ம பேசுறது யார பத்தி? காமனா எப்படி நடக்கிறது? ஒரு ஒரு விஷயம் எனக்கு வேணும். எனக்கு ஒரு பேனா வேணும். அப்படின்னா, அது எந்த பேனாவா வேணா இருக்கட்டும்னு நான் நினைக்கல. நான் என்ன பண்றேன்? எனக்கு ஏதோ ஒண்ணு பிடிக்கிறது. இதுல இதுல ஒண்ணுத்துல எனக்கு ஏதோ ஒண்ணு பிடிக்கிறதா? தொடர்ந்து நான் அதையே சிந்தனை பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். இது நல்லா இருக்கே! இது இங்க வாங்கினோமே! திருப்பி நம்ம இன்னொன்னு வாங்கணும். அங்க போனா இன்னொன்னு வாங்கணும். அந்த அந்த ஊருக்கு போனா அதுல ஒண்ணு வாங்கணும். அது அவர் ஏதோ ஃபாரின் போறாரு. அவர்ட்ட ஒண்ணு சொல்லிவிடணும். இப்படியே நான் வந்து அதிலேயே என்னுடைய கவனம் பூரா நான் அந்த பொருளை அடைவதில் இன்னும் கொஞ்சம் சட்டிலா சொல்லணும்னாக்க, இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா யோசிக்கணும்னா, ஒரு பொருளை அது கொடுக்கக்கூடிய இன்பத்தை உத்தேசிச்சுத்தான், எந்த விதமான இன்பம் அப்படிங்கிறத உத்தேசிச்சுத்தான் அந்த பொருளை நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கேன். இத நல்லா ஹோம்வொர்க் பண்ணி பாருங்க. இந்த விஷயத்த நல்லா ஹோம்வொர்க் பண்ணி பாருங்க. எந்த விஷயமா இருந்தாலும், அந்த பொருள் எனக்கு எப்படிப்பட்ட இன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணம் தான் என் மனசுல வந்து அந்த பொருளை அடைந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கிற வரைக்கும் எனக்கு இருக்கு. அதுக்கப்புறமா இல்லையான்னு கேட்காதீங்க. அதுக்கப்புறமா திருப்பி அடுத்த எபிசோடுக்கு நான் வேலைய ரெடி பண்ணிடுவேன் என் மைண்ட. இந்த பொருளுக்கு அப்புறமா இன்னொரு பொருள். இது எண்ணங்களுக்கு கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம நிரந்தரம் எண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த விஷயங்களும் அகண்டமான இந்த பிரபஞ்சத்துல ஏராளமான விஷயங்கள் இருக்கு. விஷயங்கள்னா ஆப்ஜெக்ட்ஸ், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். நான் என்கிட்ட இருக்கிற 5 பொறிகளுக்கு அ ஐ 5000 கோடி விஷயங்கள் இங்க இருக்கு. நான் வந்து அனுபவிக்கிறதுக்கு. அப்போ ஒவ்வொன்னுக்கும் நான் வந்து இது மாதிரி நான் இத வாங்கணும், ஒரு பொருள் வாங்கணும்னு நெனச்சுட்டேன்னா, அந்த பொருளோட எண்ணம் தான் என் மனசு ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருக்கு அப்படியே. கம்ப்ளீட்லி ஆக்குபைட், என்கிராஸ்ட் அப்படி சொல்றோம்ல. நம்ம ஃபுல்லா அதிலேயே தான் நம்ம மனசு நிலைச்சிருக்கு. எங்கேயோ ஒரு ஊருக்கு போகணும். நான் பிரிப்பரேஷன்லயே தான் பாதி நேரம் செலவு பண்ணுவேன். நான் என்ன எடுத்து வச்சுக்கணும், என்ன பண்ணணும், அங்க போனா என்ன வாங்கணும், என்ன பார்க்கணும், அப்படியே தான் என் மனசு பூரா தியாயத்தக அப்படின்னா என்ன அர்த்தம்? அதையே சதா சிந்தனை பண்ணிக்கணும். மனசு அந்த விஷயத்த சுத்தியே அசை போட்டுக்கொண்டே இருக்குது. கிளாஸுக்கு அப்படி அசை போடுறதான்னா, டெஃபினெட்லி அசை போடாது. கிளாஸ் டயத்துல மட்டும் தான் கிளாஸுக்கு அதான் கிளாஸுக்கு அசை போட்டா ரொம்ப ரொம்ப உத்தமம். இது இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? நேத்துக்கு என்ன படிச்சோம்? அந்த படிச்சத இன்னொரு தடவ நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோமா? அத பண்ணி நம்ம மனசுல அது வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப்க்கு ரெடியா இருக்கிற மாரி நம்ம ரன்வேல நிக்கிறோமா? இன்னைக்கு சொல்ற விஷயத்த கப்புன்னு கேட்ச் பண்றதுக்கு. இது இது வந்து ஆக்சுவலி நம்மளுடைய சுபாவத்துல தான் நம்ம போய்க்கொண்டிருக்கிறோம். சுபாவம் எப்பவுமே எப்படி இருக்கும்னா, விஷயங்கள் கொடுக்கக்கூடிய இன்பங்களை நோக்கித்தான் போய்க்கொண்டு இருக்கிறது. இது அதுக்கப்புறமா தான். கொஞ்சம் முதிர்ச்சி வரணும். வந்தால் இதுவும் இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் மைண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கணும். இப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ஒரு பும்சகன மனிதன்னு சொன்னேன். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த எப்ப பார்த்தாலும் திங்க் பண்ணிட்டே இருக்கான். அதனாலதான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றார் கிருஷ்ணர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா சொல்றார். நம்ம சாஸ்திரம் நம்மள என்ன பண்றது தெரியுமா? இந்த காரணத்தினாலதான் உனக்கு ஏதோ ஒண்ணு திங்க் தானே பண்ணணும். பேசாம நான் சொல்ற விஷயத்த திங்க் பண்ணு. உன்னோட தாட்ஸ நல்லா ரெகுலேட் பண்ணு. உன்னோட விஷயம் சம சம தம 2த்தையும் நல்லா பிராக்டிஸ் பண்ணு. மனச நல்லா நிக்கிரகம் பண்ணு. வெளி விஷயங்கள்ல திங்க் பண்ணாம, இந்த ஆத்ம சம்பந்தமான விஷயங்கள இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல நம்ம வந்து ஒரு ஸ்லோகம்னு எடுத்துக்கொண்டா 8 வார்த்தை, 10 வார்த்தை இருக்குன்னா, அந்த 10 வார்த்தைய திரும்ப 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 படிச்சா மனப்பாடம் ஆகாதா? நான் மனப்பாடம் பண்றது தான் என்னுடைய இன்னைக்கு வேலை. அப்படின்னு வைத்துக்கொண்டு உன் மனச அதுல நீ செலுத்தலாமே அப்படிங்கிறது சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வழி. சுவாமிஜி சொல்லுவார், உங்க தாட்ஸ் எப்படி இருக்கணும்னா குவாலிட்டியா இருக்கணும். குவாலிட்டி ஆஃப் தாட், குவான்டிட்டி ஆஃப் தாட், டைரக்ஷன் ஆஃப் தாட் 3மே நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு குவாலிட்டி ஆஃப் தாட் ஒரு விஷயத்தை பத்தின தாட்டாவே இருந்தது சுத்தியே அந்த தாட் போய்க்கொண்டே இருக்கிறது. சதா அதை பத்தியே திங்க் பண்ணிட்டே இருக்கேன் நான்.
அப்புறம் குவான்டிட்டி ஆஃப் தாட் என்ன அதிகம். அத பத்தின தாட் தான் அந்த இடத்துல அதிகம். நான் இதே இடத்துல நான் இன்னைக்கு இந்த இந்த டெக்ஸ்ட் படிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அத சுத்தியே என்னுடைய தாட் இருக்குமா இல்லையா? குவாலிட்டி, குவான்டிட்டி, 3வது என்ன டைரக்ஷன். இந்த டைரக்ஷன டுவர்ட்ஸ் சாஸ்திரம். அப்படி பண்ணியாச்சு அப்படின்னு அப்பதான் பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அதெல்லாம் இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? ஏன்னா போன கிளாஸ்ல தான் நம்ம பார்த்தோம். எததோஹியப்பி கௌந்தேய, ரொம்ப படிக்கிறானா, அவன் ரொம்ப முயற்சி பண்றானா, அவனை கூட அது பிடிச்சு ஹரந்தி பிரசபம் மனக, பிடிச்சு இழுத்தல்லவா போட்டு ஒரு வழி பண்ணுறது நம்மள. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட தாட்ஸ் விஷயத்து மேல வைக்கிறத முதல்ல விட்ரா பண்ணணும்னு அதனாலதான் சொல்றாரு. ஏன்னா அது ஒரு லூப்ல மாட்டிக்கொண்ட மாதிரி தொடர்ந்து அதேதான் பண்ணிக்கொண்டே இருக்கு. அந்த அந்த விஷயத்தை அடையிற வரைக்கும் என்னால அதுல இருந்து வெளியிலேயே வர முடியாது. எப்படி ஒரு ஒரு நதியோட ஒரு 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 நதி போற போக்குல போய்க்கொண்டே இருந்ததுன்னா அது நேர கடலுக்கு போயிடும். அப்படி இல்லாம அதை அழகா சேனலைஸ் பண்ணி நம்ம வயக்காட்டுக்கு திருப்பி விட்டு நிறைய காவாயெல்லாம் வெட்டி அதை யூஸ் பண்றோமோ, அந்த மாதிரி நம்மளோட தாட்ஸ் அதிகமா இருக்கும். அந்த தாட் எல்லாத்தையும் நம்ம எண்ணங்கள் எண்ணங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நன்மையை நோக்கி நாம திருப்பி விடணும். சுவாமிஜி அழகா ஒரு வார்த்தை ஒரு விஷயம் சொல்லும். ஒரு விருத்தி, அதாவது எண்ணம், விருத்தினா எண்ணம். ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்துக்கு காரணமாக இருக்கு. எப்பவுமே அப்படித்தான் இருக்கு. அது 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 ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு பாப எண்ணம் இருக்கு இல்லையா, அது இன்னொரு பாப எண்ணத்தை தோற்றுவிக்கும். ஒரு புண்ணிய எண்ணம் இருக்கே, அது இன்னொரு புண்ணிய எண்ணத்தை தோற்றுவிக்கும். அது எப்படி பாப எண்ணம் பாப எண்ணத்தை தோற்றுவிக்கும் அப்படின்னா, பாப எண்ணம்ங்கிறது என்னது? கெடுதல் பண்ண. நான் யாரோ என்கிட்ட வம்புக்கு வராங்க. நான் என்ன பண்ணணும்? பேசாம பொறுமையா இருக்கணும். சரி போறான் புத்தி கெட்டுத்தனமா ஏதோ நடந்துக்கிறான் அப்படின்னு போயிட்டேன்னா அதோட போயிடும். நான் போய் என்ன பண்றேன்? உணர்ச்சி வசப்பட்டு ஓங்கி ஒண்ணு குடுக்குறேன். குடுத்தா என்ன ஆகுது? அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுறது, கீழே விழுந்துடும். நான் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றேன்? எஸ்கேப் ஆயிடும். எஸ்கேப் ஆகி நான் அதுக்கப்புறம் எல்லா கெட்டத்தனமும் பண்ணுவேன், நான் அதுல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு. இப்ப என்ன ஆகுது பாருங்க, ஒரு பாப எண்ணம் அடுத்தடுத்த பாப எண்ணங்களுக்கு வித்திட்டு என்னை இட்டு செல்கிறது. அதே சமயத்துல நான் யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு தானமோ ஏதோ ஒண்ணு பண்றேன். பாக்குறேன், அவங்க முகம் அவ்வளவு அழகா சிரிப்பா இருக்கு. அவங்க ரொம்ப அதை என்ஜாய் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கரெக்ட் டைமுக்கு எனக்கு இது கிடைச்சது அப்படின்லாம் சொல்லி நீங்க நல்லா இருக்கணும்லாம் வாழ்த்துறாங்க. அப்ப எனக்கு என்ன தோன்றது, ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளவு வாழ்த்து கிடைக்கிறது, நம்ம ஒரு 10 பேருக்கு பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் என்ன பண்றேன், அதையே நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். என்னோட ஆனந்தத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன ஆகுது, ஒரு புண்ணிய எண்ணம் இன்னொரு புண்ணிய எண்ணத்தை, சுவாமிஜி சொல்றது இதுதான். அப்ப எண்ணங்களை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். நம்ம ஒரு பொருளை அடையணும், அதனால வர இன்பம் தான் நமக்கு வேணும் அப்படின்னு இந்த பொருளின் பின்னால் போகும் பொழுது, பொருள்ங்கிற இடத்துல திரும்பவும் சொல்றேன், யூ கேன் சப்ளை எனிதிங். எது எது நமக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும் அதை சப்ளை பண்ணி பார்த்து கொண்டா இன்னும் நல்லா மனசுக்கு புரியற மாதிரி இது இருக்கும். அதனால அந்த விஷய தியானம் அப்படிங்கிறது தான் இங்க. எப்ப பார்த்தாலும் இந்த விஷயத்தை தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது தான் தியாயத்தக அப்படின்னு சொல்றது. தியாயத்தக விஷயான்னு பன்மையில போடுற எல்லா விஷயங்களையும் நம்ம என்னென்னலாம் அனுபவிக்கிறதுக்கு இன்பம் தரக்கூடிய விஷயங்கள்னு எதெல்லாம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள்ல நம்ம தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம். நம்ம யோகத்திலேயே முதல் டீச்சிங்கே என்னன்னா சித்த விருத்தி நிரோதக. அதுதான் ஃபர்ஸ்ட் டீச்சிங். என்னன்னா நம்மளுக்கு எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கு. அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தி ஒரு நிலையில் நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் யோகத்தினுடைய முதல் பாடமாகவே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எங்க வருது? தாட் லெவல்ல வருது. முதல்ல அந்த எண்ணம் எங்க எங்க உற்பத்தி ஆகுது? நம்ம மனசுனா என்ன அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்கார். மனசுனா என்னன்னா, எது எண்ணங்களுக்கான அதிஷ்டானமாக இருக்கிறதோ, எண்ணங்கள் எங்கு உற்பத்தி ஆகிறதோ அதுவே மனம், அல்லது ஒரு எண்ணமே கூட மனமாக இருக்கிறது. அப்படி 2 டெஃபினிஷன் சொல்லுவார். இப்ப மனசுலதான் அத்தனை எண்ணங்களும் உருவாகுது. அதனாலதான் நான் சொன்னேன், வைராக்கியம் மிக்க மனம்தான் ஆமையின் ஓடு இஸ் ஈக்குவல் டு ஆமையின் ஓடு அப்படின்னு. அப்ப இங்க இந்த மனசு ரொம்ப விக்ஷேபத்தோட, அதாவது சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னா, யார் எது சொன்னாலும் அப்படியா, இது நல்லா இருக்குமா, சரி எனக்கு கூட ஒண்ணு வாங்கி கொடுங்க. அந்த குரூப்ல அது சொல்றாங்களா, சரி என்னையும் அதுல சேர்த்து விடுங்க. அங்க இருந்து சாரீஸ் எல்லாம் ரொம்ப சீப்பா, சரி நீங்க அதுல வாங்குங்க. அங்க நல்லா இருக்குமா, ஆர்டிபிஷியல் ஜுவல்லரியா, சரி நான் அது வாங்கிக்கிறேன். இப்படி என் மனசு சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிற எல்லா குரூப்லயும் சேர்ந்து எல்லாத்துலயும் எதனா ஒண்ணு வாங்கி கொண்டே இருந்ததுன்னா, எப்ப நான் இதுல இருந்து வெளியில வருது? மனசு
இப்பவும் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால இப்ப என்ன சொல்றாரு, இப்ப இப்ப என்னன்னாக்கா, இந்த இந்த பார்க்குறான் இல்லையா? ஒரு விஷயத்த பார்க்குறான், பார்க்கறது இல்ல. சம்டைம்ஸ் நினைக்கிறதுனாலயே கூட அதுல டுவெல் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்போம். டுவெல்லிங் அப்டின்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பார்க்கறதுனால மனசு வந்து நினைக்கிறது. இன்னொன்னு நம்ம முன்னாடி பார்த்தோமே ரசமபி, அந்த முன்னாடி அனுபவிச்சத வச்சு அவன் வந்து நினைத்துக் கொண்டே இருப்பான். சரி ஏதோ ஒரு சமயத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு 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 இது கிடைச்சிருக்கும். அவனுக்கு ஒரு அவங்களோட பேசும்போது ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும். இப்ப திடீர்னு ஞாபகம் வரும். அவங்களோட பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அவங்க அவைலபிளா இல்லன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான் அடுத்தடுத்து சொல்லப் போறார். என்ன ஆகப் போறது அப்படின்னு. அடுத்தது. இங்க என்ன சொல்றார்? விஷயான். முதல்ல அத பார்க்கிறார். விஷய தியானம். இந்த விஷய தியானம்ங்கிறது ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, சங்கல்பம் அப்படிங்கிறார். இது நல்லா இருக்கே! இது எனக்கு வேணுமே! அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அதுக்கு தான் சங்கல்பம். சங்கல்பம்னா, நான் இது இது எனக்கு வேணும். இது குடுக்கிற இன்பம் எனக்கு வேணும். அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அது சங்கல்பம். இந்த சங்கல்பமானது அடுத்த ஸ்டேஜ்க்கு என்ன கொண்டு போகுது. என்ன ஆகுது? சங்கஸ் தேஷு தேஷ தேஷு சங்கக உபஜாயத்தே அப்படி சொல்றாரு. தேஷுன்னா என்ன? அவற்றில் எதுல எதுல எனக்கு வந்து ஒரு விஷய தியானம், அதாவது அத பத்தி நான் நினைக்கிறேனோ, அதிலிருந்து எனக்கு சங்கம் ஏற்படுகிறது. சங்கம்னா என்ன? எனக்கு ஒரு பற்று பிரீத்தி. சங்கம்னா பிரீத்திங்கிறது என்ன? ஒரு ஒரு ஆசை. அது வந்து எனக்கு என்கிட்ட வரணும் அது. அந்த பொருள் என்னிடம் இருக்க வேண்டும். அது கடையில இருக்கு. கடையில இருக்கக்கூடாது. அது எனக்கு பிடிக்கும். அதனால அது என்கிட்ட வரணும். என்கிட்ட வரணுங்கிற போது அதுல ஒரு சங்கம். சங்கம்ங்கிறது அது என்னைச் சேர்ந்தது. மமகாரம். எனக்காக இருக்கக்கூடியது அது. எனக்கு இன்பம் தரணும் அப்படின்னு. ஒரு பொயட்டிக்கலா சொல்லுவாங்க. "நீ மலரை ரொம்ப விரும்பினா, மலரை வந்து செடியில் விட்டுவிடு. அது வந்து நீ பறிக்கக்கூடாது." அப்படின்னு எல்லாம் பொயட்டிக்கா பேசுவாங்க. அந்த மாரி அது பாட்டு கடையில இருந்தா எனக்கு பிடிக்காது. என்கிட்ட இருக்கணும். அதனால நான் என்ன பண்றேன், அத நான் வந்து ஒரு அன்ப டெவலப் பண்ணிக்கிறேன். ஒரு பிரியத்த டெவலப் பண்ணிக்கிறேன். அதிலேருந்து நான் வந்து எடுத்துக்கணும்னு பார்ப்பேன். இந்த இதுல வந்து டிவிய ஆன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த சங்கம் வந்து ஈஸியா வந்துரும். எப்படி வரும்? ஒரே அட்வர்டைஸ்மென்ட்ட ஒரு 100 தடவ போடுவோம். போட்டான்னா நமக்கு என்ன ஆகும்? ஏதோ இருக்கு போல இருக்குப்பா. பார்த்துட்டு வாங்கிடலாமா? சரி நாளைக்கு வேணா அந்த அந்த விஷயத்தையும் நம்ம வந்து இதுல லிஸ்ட்ல சேர்த்து போட்டுடலாம். ஈஸியா டெவலப் இந்த நம்ம தியாயத்தையே பண்ண வேண்டாம். நம்ம தியானம் கூட பண்ண வேண்டாம். அவனே பண்ணிடுவான். நம்மளுக்கு பதிலா எல்லா இதையும் ஹோம்வொர்க் எல்லாம் அவன் பண்ணி, விஷயத்த நம்ம வாங்கணுங்கிற அளவுக்கு மைண்ட டக்குன்னு ரெடி பண்ணி குடுத்துருவான். எப்படின்னு 10 வாட்டி சொல்லிட்டே இருந்தா என்ன ஆகும்? அத வாங்கணும் அப்படி பிரீத்தி ஒண்ணு டெவலப் ஆகும். ஓகே இது என்னன்னு தான் பார்ப்போமே. இத வாங்கி தான் பார்ப்போமே. அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது இல்லையா? அதுதான் வந்து சங்கம் அப்படிங்கிறது. அந்த விஷயத்தோட எனக்கு ஒரு சங்கம் ஏற்படுறது. எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அடுத்தது என்ன பண்றேன் நானு? சங்காத் சஞ்சாயத்தே காமக. ஒரு இடத்துலயும் ஜாயத்தேக்கு வேற வேற இது அடைமொழிகள் சேர்க்கிறார் அவர். முதல்ல உபஜாயத்தே அப்படிங்கிறார். அதனோடு கூட சேர்ந்து ஒரு சங்கம் அப்படின்னு ஆயிடுறது. அதனோடு ஒரு பற்று டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்றார். சங்காத் காமக சஞ்சாயத்தே. இந்த இடத்துல சஞ்சாயத்தே. சஞ்சாயத்தேன்னா சம்யக்கு ஜாயத்தே. அப்பன்னா என்ன அர்த்தம்? நல்லா டெவலப் ஆகி எனக்கு அது ஆசையாக மாறுகிறது. என்ன ஒரு பொருள பார்த்த உடனே எனக்கு ஆசை வருதான்னு கேட்டேன் இல்லையா? இப்படி வரலங்கிறாங்க. ஒரு பொருள பார்க்கிறேன். அத பத்தின விஷயங்கள திங்க் பண்ணி என் மனச அந்த பொருள்மயமா ஆக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த பொருளோட ஒரு பற்று ஏற்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொருள் எனக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து ஒரு ஆசையை வளர்த்துக் கொள்வேன். சுவாமிஜி ரொம்ப அழகா இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லுவார். ம். ஒரு மனித உறவ வளர்த்துக்கணும்னாக்கா நம்ம எப்படி வளர்த்துக்கிறோம்? முதல்ல வந்து ஒரு பூ பூ குடுப்போம். அப்புறமா ஒரு லெட்டர் குடுப்போம். அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு 4 வார்த்தை பேசுவோம். இப்ப எல்லாம் மாறிப்போச்சு. நம்ம வந்து இதுல ஃபோன்ல, இந்த WhatsAppல எதுலோ ஒண்ணுத்துல போட்டுக்கிட்டு ஒரு உறவ டெவலப் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பொருளை நான் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு, நான் அதை எனக்காக அப்படின்னு நினைக்கிறேனே அந்த ஸ்டேஜ் காமக. காமக சஞ்சாயத்தை. அது நல்லா எனக்கு ஆசை வளர்ந்துருது. இந்த பொருள் இப்ப எனக்கு வந்தாகணும். அப்படின்னு ஆயிடுறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது எனக்கு கிடைச்சதுன்னா ஓகே. இந்த காமம் அப்படிங்கிறது இருக்கே, அதுதான் என்ன வந்து செயல்பட வைக்கிறது. நான் எனக்கு காமம் ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு சொன்னா, காமம்னா எனக்கு அந்த பொருள் எனக்கு வேணுங்கிற ஆசை. அப்பதான் நான் போய் வாங்குறேன் கடையில. அதுவரைக்கும் கடையில தான் அது இருக்கு. நான் அப்புறம் போய் கடையில அது வந்து ஒரு ஒரு செயல் புரிவதற்கான ஒரு உத்வேகத்தை அந்த காமமானது எனக்கு கொடுக்கிறது. எப்படியாவது அதை அடைய வேண்டும். அப்படின்னு அந்த கன்சிஸ்டன்ட்டா அந்த பற்று வந்து எனக்கு காமமா டெவலப் ஆகி வந்துடுது. இந்த காமம்ங்கிறது வெற்றி அடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 விஷயம் இருக்கு. ஒரு பொருளை அடையணும்னு ஆசைப்படுறேன். அந்த சமயத்துல எனக்கு
2 ரிசல்ட் வரலாம். ஒண்ணு வெற்றி, இன்னொன்னு தோல்வி. வெற்றி அடைஞ்சா என்ன ஆக போறதுன்னு இங்க அவர் பேசல. கிருஷ்ணர் பேசல. தோல்விய பத்தி தான் பேசுறாரு. வெற்றி அடைஞ்சா என்ன ஆக போறதுன்னு சுவாமிஜி சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, அது நமக்கு லோப புத்தியை கொடுக்கும். லோபம் அப்படின்னு சொன்னா, யாருக்கும் ஷேர் பண்ணாத ஒரு அல்பத்தனம். நான் என்கிட்ட மட்டும் தான் அத வச்சுக்கணும் அப்படின்னு. அது எனக்கு மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த லோப புத்தி. யார்கிட்டயும் அத குடுக்கறது கிடையாது. இந்த இதுல ம் 16வது அத்தியாயமா? எந்த அத்தியாயம் ஞாபகம் இல்ல. பின்னாடி வரும். நரகத்திற்கு 3 வாயில்கள் அப்படின்னு. காமம், குரோதம், லோபம். இது 3ம் தான் நரகத்திற்கு 3 வாயில்கள்னு கிருஷ்ணர் சொல்லுவார். த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனம் ஆத்மனஹ காமக்ரோதஸ்ததா லோபஹ தஸ்மாத் ஏதத் த்ரயம் த்யஜேத் அப்படிம்பார். இந்த 3யும் நீ விட்டுடு. எதன? காமம், குரோதம், லோபம். இத இன்னொருத்தரும் சொல்லியிருக்கார் நம்ம திருவள்ளுவர். காமம், வெகுளி, மயக்கம். இந்த 3ம் இந்த 3 நாமம் கெடக் கெடுக்கும் நோய் அப்படின்னு. இந்த இடத்துல அவர் லோபம் போடல, மயக்கம் போட்டிருக்க, மோகத்தை போட்டிருக்க. காமம், வெகுளி, மயக்கம் 3 நாமம் கெடக் கெடும் நோய் அப்படி. நோய்ங்கிறது என்ன? இந்த பவ நோய் தான். இந்த திரும்பி திரும்பி உடம்பு எடுத்து எடுத்து பிறந்து பிறந்து அழியிறோமே, இந்த பவம் தான் நோய். பெரிய நோய்ங்கிறது இந்த பிறவி தான் நோய். இந்த நோய் போகணும்னு சொன்னா காமம், வெகுளி, மயக்கம் இது 3ம் போகணும் அப்படிம்பார். இப்ப நம்ம ஒரு பார்ட் பார்த்தோம். காமம் வெற்றி அடைந்தால் அது எனக்கு ஒரு கஞ்சத்தனத்தை, லோபத்தனத்தை எனக்கு கொடுக்கிறது. ஒருவேளை தோல்வி அடைஞ்சதுன்னா, பெரும்பாலான காமங்கள் நமக்கு தோல்வியில் தான் முடிகிறது. நம்ம அப்பதான் என்ன பண்ணுவோம்? சாமியே கிடையாது. நான் கேட்டேன், எனக்கு என்ன குடுத்தது? ஒரு ஆள் கேட்டிருந்தாரு. யாரோ FBல ஒரு போஸ்ட் பார்த்தேன். இந்த ஒரு இந்த வயநாட்டுல இப்ப ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. இப்ப இதுவாயிருக்கே இந்த நிலச்சரிவு. அதுல ஒரு குழந்தை கேட்டுதான். அப்பா, கடவுள் எங்கப்பா போயிருந்தாரு? நம்ம இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிற போது கடவுள் ஏன்பா யாரையுமே காப்பாத்தல அப்படின்னு. அதுக்கு ஒருத்தர் பதில் போட்டிருந்தார். பதில் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அந்த கடவுள் அங்க இருந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்தப்போ எங்க போனாரோ அந்த இடத்துல தான் இருக்காரு. நாம இயற்கையை நல்லா டிஸ்டர்ப் பண்ணுவோம். நம்ம அதுக்கப்புறமா கேட்போம். ஏன் இது நடந்தது? கடவுள் ஏன் இது மாரி தண்டிக்கிறாரு அப்படின்னு. அங்க நடந்தது துயரம், அது வேற விஷயம். அவர்களுக்கு ஏற்பட்டது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அதெல்லாம் யாருமே மறுக்கவே இல்ல. ஆனால் அது பெரும்பாலும் மேன்மேடா இருக்கிறதுனால தான் நமக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. இயற்கையை இயற்கைப்படி இருக்க விட்டா பிரச்சனையே கிடையாது. இங்க நம்ம விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, காமத்திலிருந்து காமம்ங்கிறது ஒரு ஒரு ஆளுடைய ஆசைய பத்தி இப்படி பேசுறோம். ஒரு சமூகத்தின் ஆசை தான் இது மாதிரியான ஒரு ஒரு அழிவுகளுக்கு காரணமாக இருக்கிறது. இப்ப காமம் அப்படிங்கிறது நிறைவேறல அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நமக்கு குரோதம் ஏற்படுகிறது. அந்த காமத்தில் இருந்து நிறைவேறாத காமமானது எனக்கு கோபத்தை கொடுக்கிறது. நான் யார் மேல வேணாலும் கோபத்தைப்படுவேன். நான் என்ன நினைக்கிறேன், எல்லாரும் எனக்கு தடையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சில பேரை போய் பாருங்க, கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கிறவங்க கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா, உலகமே அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதா பேசுவாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க உண்மையிலேயே மனசு அவங்களுக்கு நல்ல நல்லா இல்ல. அவங்க மன நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க அப்படி பேசுறாங்க. பெரும்பாலான மக்கள் நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு இந்த உலகம் காரணம், இந்த மக்கள் காரணம், என்னோடு கூட இருப்பவர்கள் காரணம். அப்படித்தானே நம்ம நினைச்சுக்கிறோம். காரணம் இல்ல. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் தானே ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆசை எங்க? தியாயத்தக யார் பண்ணா? பக்கத்துல இருக்கிறவனா பண்ணா? நான் பண்ணேன். அப்ப நான் தான் அத ஆசையா மாத்தி வளர விட்டுருக்கேன். அந்த ஆசை நிறைவேறல. நான் என்ன பண்றேன்? கோபம் வருது எனக்கு. அதுக்கு யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிள்னு பார்க்கிறேன் நான். இந்த ஆதிசங்கரர் சொல்றார், சங்காத்து பிரீத்தி சஞ்சாயத்து. இந்த சங்கத்தினால பிரீத்தியானது நன்றாக கிளம்புறது. நமக்கு நிறைய பிரீத்தி உண்டாகிறது. அந்த அதனால என்ன ஆகுது? சமுத்பத்தியதே காமக. நல்லா உற்பத்தி ஆறது காமம். அந்த காமம் என்ன கொடுக்கறது தெரியுமா? திருஷ்ணா அப்படிங்கிற. திருஷ்ணானா தர்ஸ்ட்னு ஒரு தாகம். இத அடையணும், 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 அடையணும்னு. அதை தவிர வேற சிந்தனையே கிடையாது. நீங்க பாருங்க, நிறைய பேர் நம்ம சினிமால காட்டுறதெல்லாம் வேற என்ன, இதுதான் காட்டுறான். இந்த நான் இந்த 2 ஸ்லோகத்தை தான் சினிமாவா எடுக்கிறாங்க. வெவ்வேறு பிளாட், வெவ்வேறு கதாபாத்திரங்களை வச்சுக்கொண்டு சினிமாவா எடுக்கிறது. என்னன்னா இதுதான் பிளாட், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல துரியோதனனோட மனநிலையை வச்சு பாருங்க. இந்த 2 ஸ்லோகத்தை வச்சு பார்த்தோம்னா நல்லா புரியும் என்னென்னலாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. மனசு இப்படியெல்லாம் மாறுறது அப்படி. அப்ப குரோதம் ஏற்படுறது. அந்த காமத்திற்கு யாரோ ஒருத்தர் அது நிறைவேறாமல் செய்வதற்கு தடையாக இருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆதிசங்கரர் எழுதுறார். காமக
குதஸ்சித் பிரதிகிரகாத்து குரோதக அபிஜாயத்து. யாரோ ஒருத்தர் அதை தடுக்கிறாங்கப்பா, எனக்கு அதை கிடைக்க விடாம பண்றாங்க. அந்த இடைஞ்சல் பண்ற ஆள் மேல எனக்கு அவ்வளவு கோவம் வரும். எனக்கு கண்ணுக்கு தெரியறதோ தெரியலையோ, எப்படியா இருந்தாலும் சரி, தெரிஞ்சா நான் போட்டு துவம்சம் பண்றேன், தெரியலையா நான் திட்டியே தீக்கிறேன். எப்ப கண்ணுல பட்டாலும் அவங்கள ஒரு வழி பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இந்த இடத்துல கோபம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கோபம்ங்கிறது எப்ப வருது தெரியுமா? அவிவேகத்தினால், அதாவது பகுத்தறிய இயலாத ஒரு மனநிலையினால் தான் கோபம். எல்லா கோபத்துக்கும் அதான் காரணம். அந்த சிச்சுவேஷன் இதுதான் அப்படிங்கறத என்னால கண்ட்ரோல் எடுத்துக்க முடியலன்னா கோபம் வருது. நம்ம 2வது அந்த 64க்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல 63க்கு வந்திருக்கும். குரோதாத் பவதி. அது 63க்கு வரப்போ குரோதம்ங்கிறது என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அப்புறம் குரோதத்துல இருந்து என்ன வருது அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப குரோதம்ங்கிறது எதனால வருது அப்படின்னு சொன்னா, இந்த குரோதம்ங்கிறது எனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை என்னால ஹேண்டில் பண்ண முடியும். என்னன்னா, எனக்கு இயலாமை அதிகமா இருக்கு. ஆனா சிச்சுவேஷனுக்கு நான் கண்ட்ரோல் ஆயிடுறேன். ஆனா சிச்சுவேஷனை என்னால கண்ட்ரோல் எடுத்துக்க முடியுது. மனசுக்கு நான் அடிமையாயிடுறேன். மனசுல ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளுக்கு நான் அடிமையாயிடுறேன். அப்ப என்ன ஆகுது? நான் இந்த சிச்சுவேஷன் இதனாலதான் ஆச்சுங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன். அந்த ஆசை நிறைவேறல. அந்த ஆசை நிறைவேறாததுக்கு எத்தனையோ காரணிகள் இருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு யாரோ ஒருத்தர் காரணம் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் மீது என்னுடைய இயலாமையை கொண்டு திணிக்கிறேன். இது எல்லா எக்ஸாம்பிள்லயும் போட்டு பார்த்துக்கோ. ஒரு 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 கல்யாணம் எனக்கு நான் நினைச்சவர்களோட பண்ண முடியல அப்படின்னா எவ்வளவு பூகம்பமே வெடிக்குது. உடனே கிளம்பி ஓடுறாங்க. இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இப்ப நிறைய கொலைகள்லாம் நடக்குது. நான் சொல்றத நீ கேட்கல, அப்ப நான் உன்னை கொலை பண்றேன். இந்த கோபம் என்பது எனக்கு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆங்கர், இதுதான் உணர்ச்சி தான் கோபமாக ஆங்கராக அவுட்பர்ஸ்ட் ஆகி வெளியே வருது. அப்ப நான் என்ன பண்றேன்? கண்ணு மண்ணே தெரியறது. ஆதிசங்கரர் வேற ஒரு இடத்துல எழுதுறார், கோபம் வந்ததுன்னா ஒருத்தன் குருவை கூட திட்டுவான் அப்படி. அதுல இருந்து அந்த வார்த்தையில இருந்து நமக்கு என்ன தெரியுது? குருவை ஒரு நாளும் திட்டக்கூடாது. அப்படியே குரு பண்றதுல ஏதாவது நமக்கு ஒரு மாற்று கருத்து இருந்ததுன்னா கூட நாம அதுக்கு அபிப்பிராயம் சொல்றதுக்கு ஆள் கிடையாதுங்கிறது அவரோட அந்த ஒரு வார்த்தையில இருந்து நமக்கு தெரியுது. அதே மாதிரிதான் அம்மா அப்பா. அம்மா அப்பா என்ன செய்யறாங்களோ அத இம்ப்ளிசிட்டா ஒபே பண்ணிதான் ஆகணும். வேற ஒண்ணும் கிடையாது. கோபம்ங்கிறது காட்டவே கூடாத சில இடங்கள் இருக்குன்னா அது அம்மா அப்பா, நம்முடைய குருநாத், இவங்க கிட்ட எல்லாம் அந்த கோபத்தை காட்டுறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. அதனாலதானே ஆதிசங்கரர் அந்த மாதிரி எழுதுறாரு. புத்தியே இல்லாதவன் தான் அந்த மாதிரி பண்ணுவான். கோபத்தில் மூடன்கிறார். அவனை திட்டுற மூடனா இருக்கிறவன் குருவை கூட இகழ்ந்து பேசுவான். அவனுக்கு கண்ணு முன்னே தெரியாது யார் இருக்கா, என்ன வார்த்தை பேசுறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது. நம்ம இப்ப இதுல கூட நான் சொன்னேன் உங்களுக்கு, ஆஹ் திருக்குறள் வகுப்புல கூட சொன்னேன். லக்ஷ்மணன் கோபப்பட்டு எப்படி பேசினான் அப்படின்னு. பயனில சொல்லாமே பயனற்ற சொற்கள்லாம் வந்துடும். கோபப்பட்டோம்னா என்ன ஆகும்? பயனற்ற சொற்கள் தான் வரும். எல்லா சொற்களும் பயனற்ற சொற்கள் தான். கோபப்பட்டு பேசுற அத்தனையும் அப்படியே மொத்தமா சேர்த்து ஒரு செலக்ட் ஆல் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. ஏன்னா பாவம் சேரும், அவ்வளவுதான் நடக்கும். அப்ப கோபம்ங்கிறது என் கண்ட்ரோல்ல நான் இல்லாதப்போ நடக்கக்கூடிய விஷயம். நான் என்ன கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் என்னுடைய லைஃப் டைம் எக்ஸசைஸே. அது இல்ல அப்படின்னா இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுன்னா கோபம்ங்கிறது எந்த இடத்துல ஏற்படுறதுன்னா மனசுதான் முக்கியமான காரணம். மனசாலதான் அந்த கோபத்தை அனுபவிக்கிறோம். மனசாலதான் அந்த கோபத்தை வாய் மூலமாவோ இல்ல செயல் மூலமாவோ காட்டுறோம். அப்ப நம்ம மனசை எவ்வளவு பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தால் என்ன பண்ணாலும் ஒரு ஆள் ப்ரொவோக்கே ஆகக்கூடாது. நீங்க சொல்றதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. நடக்கும். நடக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறதுனாலதான் சாஸ்திரம் எதையுமே பிராக்டிக்கலா இல்லைன்னா சொல்லாது. நம்மளால முடியும். நம்மளால எத்தனை பேர் வாழ்க்கை கோபத்தினால வீணா போயிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரோட கோபம் ஒரே ஒரு சொல்லுனால வீணா போயிருக்கு. அந்த சொல்ல அவங்க சொல்லாம இருந்திருந்தா அந்த வாழ்க்கை தப்பிச்சிருக்குமா இல்லையா? அந்த மாதிரி இந்த கோபம்ங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண. அந்த கோபத்தை யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் எந்த சமயத்துல வேணாலும் தன் நிலை இழக்கிறதுக்கான ஒரு ஒரு தன்மையை அது கொடுத்து விடும். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா கோபம் அப்படி குரோதம்ங்கிறது எதனால வருது? கோபத்துக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? காமத்துல.
எனக்கு நான் நினைக்கிறேன் அது நடக்கலைன்னா நான் உடனே பிடிச்சி டாம் டூம் கத்துவேன், சத்தம் போடுவேன், அடிப்பேன், உதைப்பேன், குத்துவேன், என்ன வேணா பண்ணுவேன். நான் எவ்வளவு வேணாலும் நான் வந்து இன்ஜஸ்டிஸ் வந்து எவ்வளவு வேணாலும் நான் பண்ணுவேன் கோபத்தினால. அது காமம் தான் அதுக்கு ரூட்டு. அதனாலதான் கிருஷ்ணர் இதுல 3வது அத்தியாயில அர்ஜுனன் மறுபடியும் கேட்பான். நீங்க இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு நம்ம பாக்குறோமே, திரும்பவும் இதே டாபிக்கா அர்ஜுனன் ஆரம்பிப்பான். எதுக்காக மனிதர்கள் தெரிந்தே தவறு செய்கிறார்கள் சொல்லு அப்படின்னு. அழுத்துக்கவே மாட்டார் கிருஷ்ணர். எவ்வளவு குட் டீச்சர் தெரியுமா? காம ஏஷ, குரோத ஏஷ, ரஜோகுண சமுத்பவன்னு திருப்பி அங்கேயும் ஆரம்பிப்பார். இதே டாபிக்க நம்ம அங்கேயும் பார்ப்போம். அதே அந்த அந்த இது ஏன் அப்படின்னா, நம்ம அதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம இத ஒரு தடவை கேட்டுட்டா உள்ள இறங்கிடும்னு அர்த்தம் இல்லங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ராஜா அர்ஜுனனுக்கு இறங்காத மாதிரிதான் நமக்கும் இது திரும்ப 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 ஹோம்வொர்க் பண்ணிக்கொண்டே தான் இருக்கு. அப்ப இந்த குரோதம் அப்படிங்கிறது அப்படி குரோதாத் பவதி சம்மோகக. மோகம்னா என்ன? டெல்யூஷன். இந்த குரோதத்துல ஏன் பேசுறான் அவன்? ஏன்னா அவனால திங்கே பண்ண முடியல. திங்கே பண்ண முடியாததுனால அவனால கிளியர் தாட் இல்ல, மைண்ட் கிளியாரிட்டி இல்ல, கிளியர் தாட் இல்ல. அவன் என்னவோ வாயில வந்ததெல்லாம் பேசுறான். அதனால அவனுக்கு ஒரே மயக்கம் ஆயிடும். மயக்கம்னா என்ன? குழப்பம். இந்த இடத்துல மயக்கம்னா மயங்கி போறான்னு அர்த்தம் இல்ல, குழப்பம் ஏற்படுகிறது. கோபத்தினால சம்மோக, சம்யக்கு மோகம். சம்யக்குனா நன்றாக மிக ஆழமான ஒரு குழப்பம் அவனுக்கு ஏற்படும். குழப்பம் வந்தா என்ன? குழப்பம் வந்தா தெளிவு போயிடும் இல்லையா? தெளிவு எங்கேருந்து கிடைச்சது எனக்கு? தெளிவு எனக்கு சாஸ்திரத்தை படிக்கிறதுனாலதான் கிடைச்சது. அறிவிலே தெளிவு எங்கேருந்து கிடைச்சது? சாஸ்திரத்தை படிக்கிறதுனால எனக்கு குரு சொல்லி கொடுக்கிறார். இங்க 2வதா ஒரு வஸ்துவே இல்லப்பா, இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். ஆத்மா என்பது ஏகம். அதனால நீ இந்த உலக விஷயங்கள் எல்லாம் மாயை, நீ அதுல மயங்கி போகாதன்னு சொல்லி கொடுக்குறாரா? அதுல எனக்கு ஒரு தெளிவு வந்து இருந்துதா? அது என்ன ஆயிடுது? இந்த கோபம் வந்த உடனே எனக்கு அது அந்த குழப்பம் வந்து எனக்கு இந்த படிச்சதை மறந்து போயிட்டேங்க. என்ன நான் என்னோட குட் குவாலிட்டிஸ் எல்லாம் என்கிட்ட இருந்து போயிடுது. நான் எப்படி நடந்துக்கணும்னு படிச்சிருக்கேன், நான் எப்படி வந்து குருட்ட இருக்கணும்னு படிச்சிருக்கேன், எப்படி நான் வந்து என்னுடைய அப்பா அம்மாட்ட இருக்கணும்னு படிச்சிருக்கேன். எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. கண்ணு மண்ணே தெரிய மாட்டேங்குது. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னு சொல்றார் திருவள்ளுவர். இந்த கோபத்தை நீ காத்துக்கலன்னு வச்சுக்கோப்பா, நீயே அழிஞ்சுக்கிடும். அதுதான் என்ன பண்றான்? ஒரே மோகம், மயக்கம், குழப்பம். அதனால படிச்ச ஸ்மிருதி விப்ரமக, ஸ்மிருதி படிச்சது பூரா மறந்து போயிடும். என்னெல்லாம் படிச்சேன்னு, நான் ஆத்திச்சூடி படிச்சேன், கொன்றை வேந்தன் படிச்சேன், பாரதியாரை படிச்சேன், திருக்குறளை படிச்சேன், ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. இப்ப எனக்கு கம்ப்ளீட்லி பிளாங்க்டு. ஒன்னும் தெரியல. கடுக்கிறேன், கத்தி குத்துறேன், அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. என் கோபத்தை நான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்றேன். அப்ப ஸ்மிருதி, ஆதிசங்கர சொல்ற ஸ்மிருதி உற்பத்தி நிமித்த பிராப்தவ் அனுத்பத்தி அப்படிங்கிறது. எது ஸ்மிருதியினால உற்பத்தி ஆச்சோ, எது இந்த வேதத்தினால் ஏற்பட வேத கருத்துகளால் உனக்கு கிடைத்த அறிவு பூராவும் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. எதனால? இந்த பெரும் மயக்கத்தினால இல்லாமல் போய்விட்டது. அப்ப என்ன ஆகுது? நமக்கு புத்தி நாசமாயிடும். இந்த ஸ்மிருதி விப்ரமகன், ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசம். எல்லாம் படிச்சதெல்லாம் போயிடுதுன்னா புத்தி வேலை செய்யுமா? கொஞ்சம் கூட புத்தியே வேலை செய்யாதே. அப்ப புத்தி என்ன பண்ற? புத்தி இன்டெலெக்டோட கண்ட்ரோல் இல்லை எனக்கு. இன்டெலெக்ட்னா என்ன? டிஸ்கிரிமினேட் பண்ற அந்த அறிவு, அந்த விவேக சக்தி, அதை பகுத்து ஆராய்ந்து நல்லது கெட்டது, எது நல்லது எது கெட்டது, அது ஆராய்ந்து பார்க்கிற அறிவு இல்லை எனக்கு. எங்க ஆரம்பிச்சது பீஜம்? தியாயத்தக. ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன், அதுதான் வேணும்னு நினைக்கிறேன், அது அப்படியே ஒரு ஒரு ஆசையா டெவலப் ஆகுது. அந்த ஆசைங்கிறது என்ன எங்க கொண்டு போறது? ஒரு ஒரு பற்றுல இருந்து பேராசை, அந்த பேராசையில இருந்து எனக்கு கோபம் வருது. கோபம் வந்து எனக்கு குழப்பம், மயக்கத்தை ஏற்படுத்துறது. மயக்கம் எனக்கு படிப்பெல்லாம் மறந்து போக வைக்கிறது. படிப்பெல்லாம் மறந்து போன உடனே நான் புத்தி நாசமாயிட்டேன். இதுதான் அந்த ஃப்ளோ சார்ட். இப்ப புத்தி நாசாத், புத்தி போயிடுச்சுன்னா என்னப்பா ஆகும்னா பிரணஷ்யதி. பிரணஷ்யத்தின்னா என்ன? நன்னா அவன் நாசமா போறான் அப்படின்னு. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அந்த இதை வச்சு ஒரு ஃப்ளோ சார்ட்டே நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும். எனக்கு எது ஸ்டார்டிங் பாயிண்ட், நான் வந்து ஒரு பொருள் வேணும்னு நினைக்கிறேனே, அங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப இதுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? என்னுடைய பிரச்சனைக்கு இந்த உலகமோ, உலக மக்களோ, உலக விஷயங்களோ காரணம் இல்ல. அது பாட்டுக்கு இருக்கு. நான் தான் பிரச்சனை. நான் தான் அதுக்கு ஒரு இமோஷனை ஏத்தி அது எனக்கு வேணும்னு நினைக்கிறது. அப்புறம் கிடைக்கலன்னா நான் கோவப்படுறேன். கோவப்படுறதுக்கு முன்னாடி நான் மயக்கமாயிடுறேன். படிச்சதெல்லாம் மறந்து போயிடுறேன். மறந்து போனதுனால என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறி போறது. அதனால நான் மொத்தமா நாசமா போயிடுறது என்னோட வாழ்க்கை அப்படிங்கிற நல்லதோர்
வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எரிந்ததுண்டோ சொல்லடி சிவசக்தின்னு கேட்டார் இல்லையா? அந்த மாதிரி. அதனால நமக்கு என்ன இதுல ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எதை படிக்கிறோமோ அந்த படிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னா, முன்னாடி 2 ஸ்லோகத்துல என்ன படிச்சோம்னா, நம்ம மனக்கட்டுப்பாடு, மனோ நிக்கிரகம் ரொம்ப முக்கியம். இந்திரிய நிக்கிரகம் ரொம்ப முக்கியம். அதோட படிச்ச விஷயங்களை தொடர்ந்து நாம தியாயத்தகங்கிறத படிச்ச விஷயத்த தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி நித்தியாசனம் பண்ணிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, நம்ம மனசு பாதுகாக்கப்படும். மனசுல வேற விஷயங்கள் பற்றின ஆசைகள் நமக்கு கிளம்பாது. அது கிளம்பல அப்படின்னா, நாம சாஸ்திரத்திலேயே நம்மளுடைய மனச தோய்த்து வைத்திருக்க முடியும். அப்படி ஊறி இருக்கக்கூடிய மனம்தான் முக்தனாக இருப்பதற்கு தகுதியான மனமாக இருக்கும். தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டதி அப்படிங்கிறதா இல்லையா? முன்னாடியே சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால இந்த 2 ஸ்லோகத்துல நமக்கு என்னன்னா, எதனால நமக்கு இந்த புத்தியின் நாசமானது ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த சொன்ன. மேற்கொண்டு இருக்கிற ஸ்லோகங்களை நம்ம அடுத்த வகுப்புல படிக்கலாம்.